இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனை பண்ணவங்க யாரா கூட 4 நாள் இருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். பெரிய பெரிய சாமியார்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், யாரெல்லாம் இந்த உலகத்தில் பெரிய சாதனை பண்ணாங்களோ, பெரிய லெவலில் போயிருக்காங்களோ, அவங்க கூட இருங்க. நல்ல வார்த்தை மட்டும் தாங்க பேசுவாங்க. அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுங்க, வெறும் தெரியாதுங்க, அவ்வளோதாங்க. அதனால ஒரு ஐடியா கொடுக்குறேன். நீங்க இனிமேல் என்ன பண்ணுங்க, நீங்க பேசுறத நீங்களே ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. ஒரு நாள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு நாள் இயர்ஃபோன் மாட்டி உட்காந்து கண்ணை மூடி கேளுங்க. உங்க காதுல ரத்தமா கொட்டும். நமக்கு எதிரி வேற யாருமே இல்லை, நம்ம வாய் தான். சும்மாவே இருக்கிறது. உதாரணத்துக்கு இன்னைக்கு மதியம் சாப்பிட போறீங்க, ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். 1 மணிக்கு லஞ்ச் விட்டுறாங்க, 2 மணிக்கு அடுத்த கிளாஸ். நீங்க என்ன பண்றீங்க, 2 மணிக்கு தான் சாப்பிட போறீங்க. அங்க போயிட்டு உணவு தீந்து போச்சான்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ், உணவு இருக்கான்னு கேட்டா பாசிட்டிவ். அதனால இப்ப இருந்து ஒரு ஐடியா கொடுக்குறேங்க. இனிமேல் நம்ம வாயில நல்ல வார்த்தை மட்டுமே பேசினா பீனிகள் சுத்தமாகிவிடும். பீனிகள் சுத்தமாக இருந்தால் இந்த இடம் ஒழுங்காக இருந்தால் இந்த இடம் ஒழுங்காகத்தான் இருக்கும். இந்த இடம் ஒழுங்காக இருந்தால் உடல் ஒழுங்காகத்தான் இருக்கும். அதுக்கு ஒன்றும் வைத்தியமெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. நமது உடம்பில் உள்ள அனைத்து செல்களும் ஒவ்வொரு வினாடியும் தன்னைத்தானும் குணப்படுத்தும் சக்தி உடையவை. அதை டிஸ்டர்ப் பண்றதே மனசு, அதுக்கான புத்தி. இதை சரி பண்ணிட்டா எல்லாமே தானா சரியாமே தவிர தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியம் எல்லாம் கிடையாது.